வெல்கம் டு ஏஜிஜி டிவிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி சுவையான தட்டை ரெடி. நல்லா இருக்கும், மொறுன்னு இருக்கும், அழகாக இருக்கும், ஸ்டாப் நல்லா இருக்கும், பொறுன்னு இருக்கும், பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏஜிஜி எம்டிவிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மைதா மாவு எடுத்து வச்சுக்கிட்டேன், சாம்பார் வெங்காயம் எடுத்து வச்சுக்கிட்டேன், இஞ்சி எடுத்து வச்சுட்டேன், காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுட்டேன், ஆனியன் எடுத்து வச்சுட்டேன். இதில் இது பொடி, இஞ்சி, பச்சை மிளகாய் காரத்துக்கு, காரம் சேர்க்காதுங்க, ரெண்டு பச்சை மிளகா போட்டால் போதும். போட போகிறேன், மிக்சியில் போட போகிறேன். போட்டு ஒரு சுற்று வச்சுக்கணும், போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். காரத்துக்கு வத்தப்பொடி போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டுக்கலாம். போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கலாம். தட்டைக்கு உருட்டுதோம், ஊட்டிக்கணும். இப்போ தட்டைக்கு தேய்ச்சிக்கலாம். மெலிசாக தேய்ச்சிக்கலாம். தட்டைக்கு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன், தேய்ச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், தட்டைக்கு கூப்பிட்டு வந்தோடனே இப்படி செஞ்சு கொடுத்தா அந்த பிள்ளைய டேஸ்ட்டாக. குட்டி குட்டியாக போட்டிருக்கேன் தட்டை. தட்டை நல்ல தட்டை டேஸ்ட்டாக இருக்கும். குட்டியாக போட்டிருக்கேன். நல்லா பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், வெங்காயம் அரைச்சி போட்டிருக்கேன், எள்ளு போட்டிருக்கேன், காய்பொடி போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். சுவையான தட்டை ரெடி.